ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். உங்களால் தைப்பூச விரதம் இல்லை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு மனசில் வருத்தப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி வீட்லேயே தீபம் ஏற்றி நான் சொல்கிற மாதிரி மலரால் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தைப்பூசம் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை முருகன் எப்பவுமே கொடுப்பார். ஏன் அப்படின்னா முருகனை நினைச்சாலே, நான் சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நினச்சிங்கன்னா கூட முருகன் மனம் இறங்கக்கூடியவர். அப்படி ஏன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 16 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒன்றுச்சிருங்க, கொஞ்சம் சின்ன சின்ன வேலை, இன்றைக்கி போட்டுடலான்னு எவ்வளவோ எடுத்து வச்சுருந்தேன், போட முடியல. கொஞ்சம் முடிஞ்சால் தொடர்ந்து போட பார்க்குறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த வழிபாடுமே ஒரு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு மலரை வச்சா போதுன்றீங்க, இல்லைன்னா ஒரு கொழுக்கட்டை விநாயகருக்கு கொழுக்கட்டை வச்சா போதுன்றீங்க, அருகம்புல் வச்சா போதுன்றீங்க. இவ்வளோ ஆன்மீகம் வளர்ந்துருக்குது. இந்த காலத்தில் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறதோ இல்லை இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் கடனையோ பெரும் பிரச்சனையோ தீர்த்துருமா அப்படிங்கிற மாதிரி சிலர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க அவநம்பிக்கையாக கேட்கல, இந்த மாதிரி சொல்கிறமே, இந்த மாதிரி விஷயத்துலாம் சாத்தியம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான். நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இறைவன் அப்படிங்கிறவர் எதை நீங்கள் கொடுத்தாலும் அன்போடு கொடுக்கும்போது நீங்கள் யார் என்ன செய்கிறீங்க, உங்களோட விஷயம்லாம் என்ன, நீங்கள் எப்பேற்பட்டவர்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் அவர் அணுகிறீங்க, அது ₹1 ஏற்றக்கூடிய கற்பூரமானாலும் சரி, கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளன்பை தான் அவர் பார்க்குறாரே தவிர மற்றதை பார்க்க மாட்டார். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்துலேயும் ஆன்மீகத்தில், ஏன்னா அறிவியல் இவ்வளோ வளர்ந்துருச்சு, ஆன்மீகம் இப்படி சொல்கிறது சரியா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு கதை இருக்குது, ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்ன அப்படின்னா, ஒரு பூசணிக்காய் வியாபாரம் பண்ணுறவர், ஒரு பூசணிக்காய் வியாபாரி ஒரு தோட்டம் வச்சிருக்கிறார். தோட்டம் வச்சிருக்கும் போது என்ன அப்படின்னா, அந்த தோட்டத்தில் ஒரு குழந்தை அவரோட குழந்தை விளையாண்டுட்டு இருப்பான். எப்படின்னா, ஒரு பூசணிக்காய் காய்க்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவான்னா, வீட்டில இருந்து ஒரு பானையை கொண்டு அந்த பூசணிக்காயோட பிஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த பூசணிக்காய் பிஞ்சு அந்த பானைக்குள்ளே போட்டு வச்சிருவான். என்ன ஆகும் அப்படின்னா, இவர் எல்லா அறுவடைக்கு தயாரான எல்லா பூசணிக்காயும் பறிச்சுக்கிட்டே வருவார். கரெக்டாக இந்த பானையில் இருக்கிற அந்த பூசணிக்காயை பறிச்சிடுவார், அதாவது அதோட காம்பை கிள்ளிடுவார். ஆனால் அந்த பூசணிக்காயை பானையிலேருந்து எடுக்க முடியாது. இப்போ பானையை தூக்கி போட்டு உடைக்கணும், இல்லைன்னா பானையை 2ஆ உடைச்சாதான் அந்த பூசணிக்காயை எடுக்க முடியும். நீங்கள் வேணும்னா ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேணா இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த பிஞ்சா இருக்கிற பூசணிக்காயோட வாய் சின்னது, அந்த பிஞ்சு மட்டும்தான் நுழையிற அளவுக்கு அந்த பானை வாய் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான், அந்த பூசணிக்காய் பிஞ்சை போட்டுட்டான். இப்போ பூசணிக்காய் பெருசாயிடுச்சு, அறுவடைக்கு தயாரான அளவுக்கு பெருசாயிடுச்சு, அந்த பானையே நிறைஞ்ச அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த பூசணிக்காயை அந்த பானையை உடைக்காம அப்படியே வெளில எடுக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற அறிவியலை வச்சு அப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% எடுக்க முடியாதுன்னு தான் எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா பானையோட அந்த பருமன் பெருசு, அதோட வாய் சின்னது, கண்டிப்பா அது ஃபிளெக்சிபிளா வளையக்கூடியது கிடையாது பானை, மண் பானை, அதனால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்மளோட இறைவன் எப்படிப்பட்டவன்றதுக்கு இதுதான் ஒரு பெரிய உதாரணம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இந்த விந்தையான விஷயத்த இறைவன் பண்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு தாயின் கருவில் இருக்கிற கரு, நம்ம சிசுவா இருக்கும் இல்லையா, சின்ன குழந்தை நம்ம வயிற்றுல இருக்கும்போது நாம எவ்வளோ வளர்ந்துருப்போம். அந்த குழந்தை அந்த சின்ன துவாரம் யோனி பகுதி வழியா வெளியில வர விந்தைய, அதுவும் தாய்க்கும் எதுவும் ஆகாம குழந்தைக்கும் எதுவும் ஆகாம வெளியில எடுக்கிற ஒரு விந்தையை இறைவன் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. இதை நம்ம உடனே சொல்லுவோம், இல்லைங்க சர்ஜரிலாம் பண்றோமே அப்படின்ட்டு. எந்த ஆட்டு மாட்டுக்கும் சர்ஜரி நம்ம பண்ணி எந்த ஒரு கண்ணுக்குட்டியோ ஆட்டுக்குட்டியோ நம்ம வெளில எடுத்ததில்லை. மனிதன் ஒருத்தனுக்கு தான் சர்ஜரி தேவைப்படுது. ஏன்னா சரியான நம்ம ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளே போய் சிக்கிக்கிறோம். ஏன் சொல்றேன் இந்த இடத்துல இந்த கதையை அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறவன் எதையும் செய்யக்கூடியவன். அவனுக்கு நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட மன திருப்திக்கு தான் எல்லாத்தையுமே பண்ணுறோம். சரி, இப்போ எல்லாரும் தைப்பூசம் நாளைக்கு விமர்சையாக கொண்டாட போகிறோம். இப்போ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய கதைகள் நீங்களே கேட்டிருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் அதையே சொல்லி போர் அடிக்க நான் விரும்பல. முருக வழிபாட்டில் ஒரு முக்கியமான நாள். அதே மாதிரி வள்ளலார் சுவாமி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் சாமி இறைவனோட இறைவனா ஜோதியா கலந்த நாள். அடியனோட ஜென்ம நட்சத்திரமும் பூசம் தான், அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு எப்பவுமே. அதே மாதிரி முருக வேலோட வடிவமும் பூச நட்சத்திரத்தோட வடிவம் தான் முருகவேல்னு சொல்லுவாங்க. இப்படி ரொம்ப முக்கியமான முருக வழிபாட்டுல இதுவும் ஒண்ணு. மற்றபடி கதை உங்களுக்கே தெரியும், மறுபடியும் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது மிஸ் ஆகிடும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு முருக வழிபாடு, அதாவது ஆறுபடையில் இருக்கக்கூடிய
ஏதாவது ஒரு முருகனை நம்ம தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாராலையும் இது சாத்தியமான சாத்தியம் இல்லை. 100% சாத்தியம் கிடையாது. ஒன்று நமக்கு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத வேலையோ, உடல் நலமோ, இல்லை மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, வயோதிகமோ இது காரணமாக பண்ண முடியாது. அதனால் நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவும் போல் முருக வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தீப வழிபாடு. இந்த தீப வழிபாடு எப்படி பண்ணணும்? பெரியவா இருந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருக்காங்க. நானே ரொம்பளோட பழைய வீடியோ, ரொம்ப பழசு, என்னோட 6வது 7வது வீடியோ நினைக்கிறேன், ரொம்ப பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லா தீபமும் எப்படி ஏற்றுவோம் அப்படின்னா, ஒன்று நல்லெண்ணெயில் ஏற்றுவோம், இல்லைன்னா நெய் தீபத்தில் ஏற்றுவோம். ஆனால் முருகனுக்கு ஏற்றும் போது மட்டும் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, அவருக்கு வேப்பெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுறது சிறந்தது. இதில் நேரடியாக வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பாக அந்த தீபம் எரியாது, ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்திலேயே அது குளிர்ந்து போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் எவ்வளோ தீபத்துக்கு போட போகிறீங்களோ அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வேப்பெண்ணெய் கலந்துக்கோங்க. இந்த வேப்பெண்ணெயை கலந்து என்ன பண்ணணும் நாளைக்குன்னா, 6 தீபம் முருகனுக்கு ஏற்றணும். ஏன் 6 தீபம் ஏற்றணும் அப்படின்னா, ஒரு படை வீட்டையும் நம்ம நினச்சி ஒரு தீபம் ஏற்றணும். எப்படி ஏற்றணும்? ஃபஸ்ட்டு படை வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கலாம். இந்த படை வீடை தான் ஃபஸ்ட்டு நினைக்கணும், அந்த படை வீடை தான் ஃபஸ்ட் நினைக்கணும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பழனியை நினச்சி ஏற்றலாம், திருச்செந்தூரை நினச்சி ஏற்றலாம். ஏன்னா ஒரு ஆர்டர் படி தான் வரணும்லாம் கிடையாது. ஆனால் உள்ளன்போட ஏற்றணும். அங்கே இருக்கிற முருகனை மனசால நினச்சி ஒரு தீபமாக ஏற்றணும். எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 மணியிலிருந்து 7-7:30 மணிக்குள்ளே ஏற்றினா சிறப்பு. அதுலேயும் சரியா ஒரு நேரம் வேணும் அப்படின்னா 6:15 6:45 நீங்க இந்த தீபத்தை ஏற்றினா ரொம்ப உத்தமமான நேரம். சரிங்களா? அப்படி ஏற்றணும் அப்படின்னா 6 அகல் விளக்கு, புது அகல் விளக்கு வாங்கிக்கிங்க. அது கூடவே உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 பேர் இருக்கீங்க, கணவன் மனைவினா 2 விளக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு 2 விளக்கு 3 விளக்கு, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விளக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா போதும். 6 விளக்கு + 1 7 தீபமாக ஏற்றிக்கோங்க. 7 இல்லை எனக்கு 9 ஏற்றுறது பிடிக்கும், இல்லை 11, அது உங்கள் விருப்பம். 6க்கு மேற்பட்ட விளக்குகள் நீங்கள் எத்தனை வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமா சேர்த்து ஒரு தீபம் ஏற்றினா கூட தப்பு கிடையாது. எங்கே ஏற்றணும் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு வீட்டு வாசலில் நீங்கள் கோலமாக போட்டுட்டு அதுக்கு உள்ள அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு தாம்பாளத்தில் 7 விளக்கு ஏற்றி வைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பூஜை ரூம்லேயே நீங்கள் கோலம் போட்டுட்டு அங்கே ஒரு தாம்பாளம் வச்சு அதில் 7 விளக்கு ஏற்றலாம். குறிப்பாக நான் சொன்ன நேரத்தில் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசத்தோட சுருக்கம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், உங்களுக்கே தெரியும். பாம்பன் சுவாமிகள் சொன்னது சரவண பவ அப்படிங்கிறது அப்படியே மாற்றி ஒரு எழுத்தா வரும் இல்லையா? ரவண பவச வனபவசர நபவ சரவ பவ சரவண வசரவணப, இந்த மாதிரி ஒன்று மாற்றி வரும். இப்படி ஒரு முறை சொல்றது 6 முறை கந்த சஷ்டி படித்த பலனை தரும். இதே மாதிரி 6 முறை சொன்னால் 36 முறை கந்த சஷ்டி படித்த பலனை தரும். நீங்கள் தீபம் ஏற்றும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே ஏற்றுங்க. கடைசியாக ஏற்றி முடிஞ்ச தீபம் பக்கத்தில், அது எங்கே இருந்தாலும் சரி, பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் படித்து, முருகா, வாழ்க்கையில் நான் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகளோட இருக்கிறேன், அதை எல்லாம் தீரணும்னா நீ என்னுள் குடி வரணும், நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த நிமிஷமே முருகன் நம்மளோட வந்துட்டார் அப்படின்னா, அவரு வந்துட்டார் அப்படின்னா அங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் கடவுள் வழிபாடே பண்ணலை, முருகனை நினைச்சது கூட இல்லைன்னா கூட இது சாத்தியம். ஒரு நொடி, அந்த ஒரு நொடியில முருகன் நம்ம பக்கத்தில் வந்துடுவார். நான் ஏற்கனவே நிறைய இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கதை, இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நல்லியக்கோடர்னு ஒருத்தரோட வரலாறு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. சிறுபானாற்றுப்படை, இந்த கதை நம்ம சேனல்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சிறுபானாற்றுப்படைங்கிற அந்த நம்ம இலக்கிய நூலோட தலைவன் அவர் தான். ஏன் அப்படின்னா, அந்த நல்லியக்கோடர் யார் அப்படின்னா சிறந்த முருக பக்தர். முருகா எது சொன்னாலும் முருகா தான், முருகான்னு சொல்லுவார். வேலும் மயிலும் துணைன்னு தான் சொல்லுவார். எப்போ சொன்னாலும் யார்ட்டையாவது பேசினா முருகான்னு தான் பேசுவார். ஏதாவது ஒரு வார்த்தையை முடிக்கிறாருன்னா வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிட்டு முருகான்னு சொல்லி முடிப்பார். அப்படி இருக்கக்கூடியவர் அவர் கொஞ்சம் நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கார் முருகன் பேர்ல. அதாவது முருகன் தான் அரசாட்சி பண்றவர், இவர் அவரோட ஊழியன்னு சொல்லி தான் ஆட்சியே பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பெருமைகள் வெளியே வரும்போது பல்லவ மன்னன் இது கேள்விப்பட்டு, அதாவது அப்போ ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நாட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை இவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன ஆயிடுது அப்படின்னா, 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. ஏன் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பகுதியில் நீருக்கு ஆதாரமாக இருக்க, விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பகுதி அது இல்லை அப்படின்னா இவங்களால விவசாயம் பண்ண முடியாது. அதாவது தன்னோட நாட்டு மக்கள் நலனுக்காக இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சண்டை மூண்டுருது, 2 பேருக்கும் போர் மூண்டுருது. உங்களுக்கே தெரியும், பல்லவ மன்னன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவ்வளோ படை வச்சிருக்கிறான். இவர் நல்லியக்கோடர் ஒரு சிற்றரசர் அப்படின்னா ஒரு 25,000 வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசு. பல்லவன் மன்னன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடியில் வீரர்கள் வச்சிருக்கிறான். அவ்வளோ பெரிய பல்லவ மன்னனை ஏற்றி ஒரு சண்டை போடுறதுன்னு முடிவாயிடுச்சு. இரவு முருகன்கிட்ட
தரிசனம். அவர் பெரிய ஒரு முருகன் கோவில் இருக்கு. அங்கே போய் மூலவருக்கு இவர் முன்னாடி உட்காந்துட்டு தன்னாலான பூஜை எல்லாம் பண்றார். பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா முருகன்ட்ட பிரார்த்தனை பண்றார். நான் வந்து நியாயத்தின் பக்கம் இருக்கிறேன், நியாயமே வடிவானவன் நீ சொல்லு நான் பண்றது தப்பு அப்படின்னா நான் வந்து போர்ல தோத்து போகட்டும், நீ வந்து நான் செஞ்சது சரி அப்படின்னா நீனே இந்த போரை நடத்தி எனக்கு வெற்றியை வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போய் வீட்டில் படுத்துறார். காலையில போர் தொடங்க போகுது. இப்போ இவர் கனவுல முருகன் வரார். வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறார். பார்த்தா இவர் எங்க வழிபாடு பண்ணுவாரோ அந்த முருகன் கோயிலுக்கும் மேல அது ஒரு மலையில இருக்கும். அந்த மலையில ஒரு சுனை, ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்கு, அருவியோட தேக்கம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாமரை சின்ன சின்ன மொட்டு மலராது இருக்கும். அதை ஒன்னொன்னா முருகன் புடுங்குறார். அதை எடுத்து இப்படி வீசி கட்டுறாரு. வீசினா அது வேல் கம்பா போகுது. உடனே இவருக்கு கனவு கலையுது. முருகனை ஏதோ நமக்கு குறிப்பால உணர்த்துறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த சுனைக்கு போறார். பார்த்தா அதே மாதிரி மலராத தாமரை மொட்டுக்கள் இருக்கு. எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு இப்ப இவர் தேர்ல வரணும் இல்லையா? தேர்ல வரும்போது பாத்தீங்கன்னா இவர் தாமரை மலரோட போர்க்களத்துக்கு நடந்து வரதை பார்த்து பல்லவ மன்னனோட படையே சிரிக்குது. ஏதோ சமாதான தூதுவிட போறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம நேரா தேர்ல ஏறுறார். வேலும் மயிலும் துணைன்னு சொல்லி முதல் தாமரை மொட்டை எடுத்து இப்படி வீசுறார். வீசின உடனே அது என்ன ஆகுது அப்படின்னா 1 2வது 2 4வது 4 8 அப்படியே 16 32 64 அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போகுது. ஆனா போனது எல்லாமே என்னவா மாறுதுன்னா வேல் கம்பா மாறி எதிரி படையில உழுது. இப்படியே ஒரு 4-5 எடுத்து தான் வீசியிருப்பார். பல்லவ மன்னனோட படைகள்ல கிட்டத்தட்ட ஒரு பாதி படை பின்வாங்கிடுச்சு, மீதி படை செதறி ஓடுது. இப்ப நல்லியக்கோடர் ஜெயிச்சிடுற. அதனால முருகன் வந்து நம்பினவங்களை கைவிடவே மாட்டார். நீங்க உங்களுக்கு வழிபாடே பண்ணது கிடையாது, முருகன் வழிபாடு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து முருகன் கும்பிட்டதில்லை தம்பி, நான் வந்து இந்த ஊரை தான் கும்பிடுவேன், எனக்கு வந்து கிருஷ்ணன்னா பிடிக்கும், எனக்கு விநாயகர்னா பிடிக்கும், நான் செய்யலாமா? ஏன்னா சில பேருக்கு சில பிரச்சனைகள்னு என்கிட்ட மெயில் பண்ணும்போது நான் அதுக்கு சில முருகன் வழிபாடு சொல்லும்போது கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நாளைக்கு ஒரு தடவை, அதாவது அவருக்கு தெச்சி பூ அப்படிங்கிற பூ ரொம்ப பிடிக்கும். தெச்சி பூனா நம்ம ஊர்ல இட்லி பூன்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியாது. தெச்சி கிடையாது, வெச்சி பூன்னு சொல்லுவாங்க. அதை அந்த பூன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை சபரிமலை போயிருந்தப்ப நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு சின்ன முருகன் கோவில் பக்கத்துல ஒரு அருவியோட ஓடையில குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தப்ப எப்பயுமே காலையில வந்து குளிச்ச உடனே விபூதி பூசிட்டு சந்தனம் வைக்கிற வழக்கம் எனக்கு குடியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த கதை. அப்படி வரும்போது ஒரு சின்ன முருகன் கோவில் பார்த்தா பக்கத்துல போய் பார்த்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கழுத்துல ஒரு மாலை இருந்தது. முருகனே அழகு, ஆனா அவர் கழுத்துல இருக்க மாலை அதை விட அவருக்கு இன்னும் மேலும் அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் நான் அந்த பூவை பார்த்துக்கிட்டே இதை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சா எனக்கு தெரியல. அப்புறம் குருக்கள்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார். அவர் மலையாளத்துல சொல்லும் போதே எனக்கு புரியல அவர் என்ன சொல்றாருன்னு. சரி மறுபடியும் கேட்டா ஒரே அந்த மலரை எடுத்து ஒன்ன கையில கொடுத்தாரு. நம்ம ஊர்ல இது அழகு குழப்பாங்கன்னு யோசிச்சுட்டே வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் பிரபல பேச்சாளர் அண்ணன் விஜயகுமார் அண்ணா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு சொன்ன டக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா தெச்சி பூ கிடையாது, வெச்சி பூ தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து அதை ரெகுலராக வழிபாட்டில் சேர்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி முருகனுக்கு தெச்சி பூன்னு சொல்லக்கூடிய இட்லி பூ கிட்டத்தட்ட 6 கலரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 5 கலரை நம்ம பார்த்துருக்கேன், கிடைக்கும். அதில் உங்களால் முடிஞ்ச மலரை அவருக்கு ரொம்ப விருப்பமாகுது, அதை வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம். இதெல்லாம் நம்ம அன்போட வெளிப்பாடு. இதை வச்சாதான் பகவான் நம்மளை வந்து கண்ணெடுத்து பார்ப்பாருன்னு கிடையாது, ஒரு அன்போட வெளிப்பாடு, அவ்வளோதான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாள், அவருக்கான நாளில் நம்ம அவருக்கான தீபத்தை ஏற்றுறது, அவருக்கான மந்திரத்தை சொல்கிறது, அவருக்கான மலரை வைக்கிறது, அவருக்கான நெய்வேத்தியம் வைக்கிறது, இதெல்லாம் ஒரு அன்போட வெளிப்பாடு. ஒரே ஒரு முறை வாரியர் சாமி அழகா சொல்லும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ கூட அவனுக்கு விருப்பமானதையோ அவனுக்கு விருப்பமான நாமத்தையோ அவனோட ஏதோ ஒரு பேரையோ சொல்லிட்டா கூட நமக்கு பெரும் புண்ணியம் வந்து சேரும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு முருகா அப்படின்னு சொன்னாலே போறோம், வேற எதுவும் பெரிய மந்திரம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட நம்ம சேனல்ல ஒரு கதை சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்துற ஒரு அப்பா பையன் வந்து கொஞ்சம் சின்ன பையனா இருப்பான். அப்பாவுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன்னா ரொம்ப விருப்பம். அதனால என்ன பண்ணுவாருன்னா அந்த காலத்துல வரையப்பட்ட ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து அது உண்மை சம்பவம்னு சொல்லுவாங்க, சிலர் கதைன்னுவாங்க. இப்ப நமக்கு தேவை அது இல்லை, நம்மளோட நம்பிக்கையை மேலும் மெருகேற்றக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம கேட்கும்போது நமக்கு அது நல்ல விஷயம், அதனால தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து பூ பொட்டு எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி விளக்க தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு பண்ணிட்டு தான் மெடிக்கல் நடத்துவார். இப்படியே காலங்கள் ஓடுது. அப்பாவுக்கு வயசாகி போயிடுது. பையனுக்கு வந்து பெரிய ஆன்மீக நாட்டம்லாம் கிடையாது, ஆன்மீகத்து மேலே பெரிய ஈடுபாடும் கிடையாது. ஒரு நாள் கூட அந்த பையன் சாமி கும்பிட்டதே கிடையாது. அப்பாவோட காலம் முடிய போகிற காலத்தில் பொறுப்பை பையன் ஏற்றுப்பான். அப்பா சொல்லுவார், பா எனக்காக நீ ஒன்று செஞ்சா போதும்னு. என்னப்பா செய்யணும் அப்படின்றது, உனக்கு கஷ்டம்னு ஒன்று வந்தா முருகன் இருக்கிறது உண்மை, அதனால மனசார முருகன்கிட்ட போய் தீபம் ஏற்றி மனமுருகி முருகான்னு சொல்லி வழிபாடு பண்ணி எந்த கஷ்டத்தையும் முருகன் வந்து போக்குவார்ப்பா, அதை மட்டும் நீ செய்யணும் அப்படின்னதும் சரிப்பா செய்கிறேன். ஒரு நாள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு மருத்துவ சீட்டை கொண்டு வருவான். வந்து இந்த மருந்தை வந்து
அர்ஜென்ட்டாக எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கண்ணே, உங்கள்கிட்ட இருக்கா பாருங்கன்னு தான் ஒரு ஒன்று இருக்குப்பா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை எடுத்து கொடுப்பாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் இருக்கும், போதிய வெளிச்சம் இல்லாத நேரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து பாய்சன் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருப்பார். பாய்சன் பாட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. கரண்ட் வராததுனால சரியான இடத்துல எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துலயே அதை ஓரமாக வச்சிருப்பார். இந்த பையன் அவசரத்தில் அந்த பாய்சன் பாட்டில் எடுத்துட்டு போயிடுவான், என்னன்னு சரியா கவனிக்காம. இப்போ இவர் பதறி போவார். ஒரு மகனோட கையாலேயே ஒரு அம்மாவுக்கு பாய்சன் கொடுக்க போறானே அப்படின்னு நினச்சி ரொம்ப நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அது மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்ட்டு உடனே இதுவரைக்கும் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த முருகனுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட விளக்கு ஏற்றப்படாமல் இருக்கும். முருகன் படத்துக்கு பொட்டோ பூவோ வைக்காம இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா பதட்டத்தில் விளக்கு ஏற்றுவார். ஏற்றிட்டு நீ இருக்கிறது உண்மைனா, எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார், கடவுள் இருக்கார், அது முருகன் இருக்காருன்னு சொல்லுவார், நீ இருக்கிறது உண்மைனா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அந்த தப்பை பண்ணிட்டேன், அதை உடனே தடுத்து நிறுத்து, அந்த அம்மாவை காப்பாத்துன்னு சொல்லி மனமுருகி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அப்ப வந்து பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்கும், அண்ணா அப்படின்ட்டு. உடனே அவர் திரும்பி பார்த்தா அந்த பையன் ஓடி போய் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்பார். இல்லை, நான் போயிட்டு இருக்கும்போது சேறு வழிக்கு விழுந்துட்டேன், பாட்டில் உடஞ்சி போச்சு, வேற பாட்டில் இருந்தா தரீங்களான்னு கேட்ப முருகன் அதை தான் சொல்ல வரேன். மனமுருகி நம்ம கேட்டா எதை கேட்டாலும் கொடுப்பேன். இன்னைக்கு இந்த பாட்டு படிக்கணுமா, அந்த பாட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நிதானமா உட்காந்துட்டு நீங்க தீபம் ஏற்றி, தீபம் வந்து எரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன தீர்ற வரைக்கும் எரியட்டும், எரிஞ்சதுக்கு அப்புறம் அதை குளிர வச்சு கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. புது விளக்காக பயன்படுத்துங்க. அகல் விளக்கு பயன்படுத்தும் போது புது விளக்காக பயன்படுத்துங்க. அதாவது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் எப்பயுமே விளக்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெய் கலந்தாலே போதும். ரொம்ப சிரமம்லாம் பட வேணாம், அழகாக தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து அவ்வளோ விளக்குகள்லாம் ஏற்ற முடியல அப்படின்னா, எப்பயுமே அகல் விளக்கு ஏற்றும் போது சிங்கிளாக ஏற்றக்கூடாது, 2 அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும். இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும் இல்லை, எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோட மனமுருகி பண்ணுறீங்கிறதுல தான் விஷயம் இருக்கோ தவிர மற்றபடி எண்ணிக்கையிலையோ எண்ணெயிலையோ பூவுலையோ விஷயம் இல்லை, உங்களோட நம்பிக்கையில தான் விஷயம் இருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு நம்பிக்கை துளி அளவு கொஞ்சோண்டு குறைஞ்சா கூட அந்த விஷயம் பயன் தராது. ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு இறைவன் ஒருவன், அவனால் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்பணும். இறைவன் ஒருத்தர் இருக்காரு, அவரால் எல்லாம் முடியும். நான் ஒருவன் சொன்னதுக்கான அர்த்தம் ஒரே ஒருத்தர் கடவுள் இருக்கார்ன்ற அர்த்தம் கிடையாது. இறைவன் ஒருவர், அவர் இருக்கிறார், அவரால் எல்லாம் முடியும்னு நம்ம நம்பணும். நம்மளால முடியல, நம்ம அறிவு கெட்டினதால நடக்காததெல்லாம் இறைவனால பண்ண முடியும்னு நம்பணும், ஆணித்தனமா நம்பணும். அதுதான் ஆன்மீகத்துக்கான முழு முதல் படி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.